மக்களே, இந்த பிக் பாஸ் டீம் மைண்டில் என்ன தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சுத்தமாக வந்து விளங்கவே இல்லை. எதிர்பாராததை எதிர்பாருங்கள் சொல்லிட்டு கமல் சார் தான் வந்து சொல்லணும் பாரு. அந்த மாதிரி இந்த சீசன் ஃபுல்லாகவே இந்த பிக் பாஸ் டீம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஒன்று நினச்சோம் அப்படின்னா அவங்க நீங்கள் நினைக்க மாதிரிலாம் நாங்கள் வந்து பண்ண மாட்டோம், நாங்கள் வந்து வேறு மாதிரி யோசிப்போம்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேறு மாதிரி பார்த்தீங்கன்னா மாற்றி வந்து செய்கிறாங்க. அவங்க வேறு மாதிரி மாற்றி செய்கிறதுல கூட ஒன்றும் வந்து பிரச்சனை கிடையாது. ஆனால் ஃபேரான ஒரு விஷயத்தை விட்டுட்டு அன்ஃபேரான விஷயத்தையே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தொடர்ந்து 2 வாரமாக வந்து பண்ணியிருக்காங்க. போன வாரம் ராணுவ மஞ்சரி எவிக்ஷனாக இருக்கட்டும், இந்த வாரம் இப்போ நடந்த இந்த 2 எவிக்ஷன்ஸாக இருக்கட்டும், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அன்ஃபேரான எவிக்ஷன் மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. அப்படி யாரை வந்து எலிமினேஷன் பண்ணிட்டாங்க, எதுக்கு வந்து இப்படி வந்து கோவரேன் அப்படின்னா தீபக்கை வந்து எலிமினேட் பண்ணிட்டாங்கப்பா. அதுதான் வந்து எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. சாட்டர்டே எபிசோடை பொறுத்த வரைக்கும் அருண் அவர்களை வந்து எலிமினேட் பண்ணி வந்து வெளியில் அமைச்சிருக்காங்க. சண்டே எபிசோடை பொறுத்த வரைக்கும் யாரை வந்து தூக்கியிருக்காங்க அப்படின்னா வந்து நம்முடைய தீபக்கை தான் வந்து தூக்கியிருக்காங்க அப்படின்ற இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. கேட்குறதுக்கே வந்து ரொம்ப சங்கடமாக இருக்குது. இவங்க வேணும்னே வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து செய்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. ஏன் அப்படின்னா அது மாதிரி இன்னும் வந்து இருக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது 1 வாரம். இந்த 1 வாரத்தில் நம்ம இந்த ப்ரோக்ராமை பற்றி வந்து மக்களை வந்து பேச வைக்கணும், அதேமாதிரி டிஆர்பி வந்து கொஞ்சம் வந்து பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து சில்லறத்தனமான விஷயம் வந்து நம்ம பண்ணால் மட்டும்தான் சோஷியல் மீடியாவில் வந்து ஓரளவுக்கு வந்து பேசுவாங்க. அதன் மூலிமா நம்மளுக்கு வந்து ஒரு டிஆர்பி வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க இந்த மாதிரியான விஷயத்தை வந்து தொடர்ச்சியாக பண்ணுற மாதிரி எனக்கு வந்து தோணுது. லாஸ்ட் வீக்கில் வந்து ராணுவ தூக்குனாங்களே, அதுவே வந்து ஒரு அன்ஃபேர் விஷயம் தான். அதை பண்ணதுக்கான காரணமே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா டிஆர்பி வந்து கீழே வந்து படுத்துருச்சு. அப்படி படுத்து அந்த டிஆர்பி வந்து கொஞ்சம் தூக்கி நிறுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில விஷயம் வந்து பண்ணால் அப்படின்னா மக்களுக்கு வந்து ஓரளவுக்கு வரவேற்பு இருக்குது. அதனால் வந்து இவங்களை வந்து தூக்கணும் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து பேசுவாங்க, நெகட்டிவ் பப்ளிசிட்டியும் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் டீம் வந்து இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணி மஞ்சரியும் ராணுவையும் வந்து தூக்குனாங்க. இப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து தீபக் வந்து தூக்கியிருக்காங்க. ஒரு மோசமான ஒரு அன்ஃபேரான ஒரு எவிக்ஷன் தான் இதுவுமே கூட. தீபக் வந்து தூக்குனது வந்து ஒரு நல்லதாக கெட்டதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு நல்லதான ஒரு விஷயம் வந்து கிடையாது, ஒரு அன்ஃபேரான விஷயம் தான். தீபக் வந்து என்ன சொல்கிறது, தீபக் வந்து அந்தளவுக்கு வந்து மோசமான கண்டென்ட்டாக வந்து கொடுத்துட்டாரு. அவருக்கான ஓட்டு வந்து அந்தளவுக்கு கம்மியாகவே இருக்குது. அவரோட ஓட்டுக்கள், அதாவது அன்அஃபிஷியல் ஓட்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவரோட ஓட்டுக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக வாங்கினா பவித்ரா இருக்காங்க, விஷால் இருக்காங்க. இவங்களெல்லாம் வந்து தூக்காமல் தீபக் வந்து தொடர்றதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சுத்தமாக வந்து விளங்கவே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தீபக் அப்படின்றவர் வந்து இப்போ வந்து ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு பேரை வந்து வாங்கியிருக்காரு. அதே மாதிரி வந்து சீரியல் ஃபேன்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் அவர் வந்து தூக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து பேசுவாங்க. ஏன்டா டே நல்ல மனுஷன்டா, அவர் என்னடா பண்ணார், நல்ல கண்டென்ட் கொடுத்தாரு, யாராவது ஒருத்தவங்க வந்து பேசினாங்க அப்படின்னா அவங்கள வந்து அப்படியே வந்து வச்சு செஞ்சார், பதிலுக்கு பதில் கவுண்டர் அப்படின்றப்ப வந்து பக்காவை வந்து கொடுத்து வந்து செருப்படியெலாம் வந்து கொடுப்பாரு. அந்தளவுக்கு ஒரு வலுவான கண்டஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லோரும் வந்து பேசுவாங்க. இவங்க வந்து யோசிக்காமல் இப்படி வந்து தூக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த எவிக்ஷனை பற்றி தொடர்ந்து 2 நாளைக்கு வந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி எவிக்ஷன் பண்ண மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. தீபக் மேலே அதுக்குன்னு வந்து குறையே இல்லை அப்படின்னா தீபக் மேலேயும் வந்து நிறைய குறைகள் இருக்குது. சிவகுமார் கிட்ட சண்டை போடுறதா இருக்கட்டும், நிறைய இடங்களில் தான் எடுக்கிறதா வந்து ஒரு சரியான ஒரு முடிவுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் ஆர்குமெண்ட் பண்ணதாக இருக்கட்டும், நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா தீபக் மேலே வந்து குறைகளும் வந்துருக்கு. ஆனால் குறைகளை தவிர்த்து நம்ம வந்து நிறைகளை பார்த்தோம் அப்படின்னா அவர்கிட்ட வந்து நிறைய நிறைகள் வந்திருக்கு. அந்த நிறைகளை வச்சு ஆச்சு அவர் வந்து சேவ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து ஒரு ஃபைனலிஸ்ட், அட்லீஸ்ட் இவர் வந்து ஒரு ரன்னருக்கு தகுதியான ஒரு ஆள். நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா இவர் முத்துக்குமரன் அவர்கள் வந்து டைட்டில் அடிக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரன்னர் அப்படின்ற ஒரு பொசிஷனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தீபக் அவர்கள் வந்து ஒரு ஏற்ற ஆள் மேலே எனக்கு வந்து தெரிஞ்சு. ஆனால் என்ன நினச்சாங்க ஏது நினச்சாங்கன்னு தெரியல. ஒருவேளை வந்து ரன்னர் கொண்டு வந்தோம் அப்படின்னா இவருக்கு வந்து சம்பளத்தோடு சேர்த்து அந்த ப்ரைஸும் வந்து ஏதோ சம்திங் 30 எவ்வளோ வரும். ஸோ அதெல்லாம் வந்து சேர்த்து வந்து தரணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து டீம் வந்து யோசிச்சாங்களோ என்னவோ தெரியல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து சம்பளம் வந்து அதிகம். ஏன்னா ஒரு சீனியர் ஆக்டர்ன்றனால அவருக்கு வந்து அந்த ஒரு 4 பேசிஸில் வந்து பார்க்கும்போது அவருக்கு வந்து சம்பளம் வந்து அதிகமாக இருக்கனால அவங்க இதெல்லாம் வந்து கணக்கு போட்டு தான் வெளியில் வந்து அமுச்சு விட்டாங்களோ என்னவோ எனக்கு வந்து சத்தியமாக தெரியல. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது தீபக் அவர்களை வந்து எவிக்ஷன் ஆகி வெளியில் போனதை பற்றியும், அதே மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா விஷால் வந்து அப்படி என்ன கண்டென்ட் கொடுக்குறாரு, இன்னும் வந்து 1 வாரம் தான் வந்து இருக்கும் போது அந்த 1 வாரத்தில் அவர் வந்து உள்ளே வச்சு அப்படி வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து புரியல. ஆனால் ஒன்று மட்டும் வந்து புரியுது, தீபக்கு அதேமாதிரி அருண் இவங்கெல்லாம் வந்து இந்த பணப்போட்டி வந்து தூக்கூடாது. இவங்க தான் அந்த பணப்போட்டி சம்மந்தம் வந்து நிறைய முறை வந்து பேசினே இருக்கிறாங்க. இவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா நம்ம தீபக் வந்து நான் 50,000 வச்சா தூக்கின்னு போயிடும்னு சொல்லிட்டு பணப்போட்டி சம்மந்தமாக அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு சில வார்த்தைகள் வந்து இருக்காரு. அவரும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கிட்ட போய்ட்டு வந்து பணப்போட்டி சம்மந்தமாக வந்து நிறைய கான்வர்சேஷன் வந்து வைக்கிறனால இவங்க இருந்தாங்க அப்படின்னா ஏதாவது காசு தூக்கின்னு ஓடிடுவாங்க. நம்ம நினைக்கிற ஒரு ஆளுக்கு தான் வந்து இந்த பணப்போட்டி வந்து போய் சேரணும்னு சொல்லிட்டு தான் இவங்க வந்து பிளான் பண்ணி இந்த ஒரு எவிக்ஷன் வந்து பண்ண மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் வந்து போட்டு விடுங்க.